Hi friends, வணக்கம் and welcome to ருசிபோமா. இன்னைக்கு என்ன ரெசிபிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு ஹெல்தியான ரெசிபி தான். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப ஹெல்தியும் கூட. குழந்தைங்க கருவேப்பிலெல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவேப்பிலை பொடிக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலை தான். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கி நல்லா கழுவி துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காத கருவேப்பிலையை வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு வரமிளகாய் 10 எடுத்து வச்சிருக்கேன், உளுத்தம்பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா காயணும். பொடியெல்லாம் வதக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மண்கடாய் பார்த்தீங்க அப்படின்னா சூடு ஏறத்துக்கு லேட் ஆகும், பட் சூடு ஏறிடுச்சுன்னா சீக்கிரமாக இதாகிடும் இல்லையா? சீரகமும் மிளகும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். படப்படன்னு வெடிக்கும், அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, கசக்கிற மாதிரி ஆகிடும். லைட்டாக புரிஞ்சாலே போதும். உளுத்தம்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். வெள்ளை கலரில் இருக்கிறது கோல்டன் ப்ரௌன் மாதிரி அந்த கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வதக்கிறப்ப நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து அந்த இது வராது. நல்ல மனம் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நான் பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் கிட்ட இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். கலர் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. அடுப்பு வேகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு தான் போகுமே தவிர்த்து நல்லா வறுபடாது. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு போட்டு ஆற வச்சுக்கலாம். பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் கட்டி பெருங்காயம் வாங்கி நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொடிக்கெலாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கூடவே தூள் பண்ணி வச்சுருக்க பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். நம்ம என்னதான் தூள் பெருங்காயம் போட்டாலும் அந்த இது வராது. பொடிக்கெல்லாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் வாங்கி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். உப்பில் இருக்க அந்த தண்ணி போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா லைஃப் வரும். 3 மாதங்கிறது 5 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொடிலாம் எதுவும் பூச்சி வைக்காது. நம்ம நல்லா வறுத்து எடுக்கிறதுல தான் இருக்குது. இதெல்லாம் அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு சீரக மிளகு மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. மிளகா நான் ஒரு 10 மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். என்னது காரம் இல்லாத மிளகா தான், அதனால நான் 10 எடுத்திருக்கேன். உங்கள் மிளகா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாகவே பொடிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாதத்துலேயும் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்னதான் நீங்கள் வரமிளகா புதுசாக வாங்கியிருந்தாலுமே பொடிக்கெல்லாம் நம்ம அரைக்கிறப்ப லைட்டாக ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கருவேப்பிலையே கிடச்சிது. நல்லா நாட்டு கருவேப்பிலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வாசமாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கருவேப்பிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சட்னி ஆகட்டும், நம்ம எதுக்கு போட்டாலும் அந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு எடுத்து தான் வைக்க பார்க்குறாங்களே தவிர்த்து யாரும் அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி உணவில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசியாக வதக்குங்க. ஏன்னா சட்டி நல்லா சூடேறி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்தது கடைசியாக சட்டிலே வச்சிட்டிங்கனாலும் பரவாயில்ல தான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லாயிருக்கும். மொறுன்னு ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு பிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரிப்பில் கருவேப்பிலையும் வரமிளகா பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் ட்ரிப்பில் நான் மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே கலந்தாச்சு. இது நல்லா சூடு ஆறணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ரொம்ப பிறுன்னு அரைக்காதீங்க. மீடியமான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா வெளியில் வச்சிருங்க. கொஞ்சம்
ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது டெஃபினட்டாக 3 to 5 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே இது காலி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை பொடின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க டெஃபினட்டாக. ஏன்னா நம்ம கடைகளில் வாங்குற பொடிக்குமே நம்ம வீட்டில் செய்கிற பொடிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் கலர் பவுடருமே போடுவாங்க. நாம் வீட்டில் செய்கிறது பாருங்க, பச்சை கலர்லேயா இருக்குது, இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. நெய் ஒரு வேளை எப்படி காய்ச்சதுன்னு தெரிலன்னு நினச்சிங்க, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயா யூஸ் பண்ணிக்கோங்க. சுட சுட இட்லியில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி சாப்பிடுங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கும் ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக கருவேப்பிலை அப்படின்னா சொன்னால் நம்பவே மாட்டாங்க. சாப்பிட்டா வேற லெவலில் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலில் 500 வீடியோஸ்க்கு மேலே போட்டுட்ருக்கேன். சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னமும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.